ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமலா சுரேஷ் அக்ரி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பூங்காருக்கும் மைசூர் மல்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடுபொருள் தான் கொடுக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அமுத கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடுபொருள் இருக்குது. இப்போ அதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம் போன டைம் கொடுத்தோம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அமுத கரைசல் தான் கொடுக்க போகிறோம். அது வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, அதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து புண்ணாக்கு ப்ளஸ் வந்து பாருங்க மீன் அமிலம் இது எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். ஆல்ரெடி புண்ணாக்கு வந்து நம்ம 2 நாளுக்கு முன்னாடியே கடலை புண்ணாக்கு வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம். அதையும் வந்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அமுத கரைசல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ சாணம், ஒரு 10 கிலோ கோமியம், ஒரு 1/4 கிலோ வெல்லம், இதை வந்து எடுத்து நம்ம வந்து 200 லிட்டர் பாரலில் வச்சு புளிக்க வச்சு காலையிலையும் சாயந்தரமும் கலக்கி விடணும். 48 சுற்று வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நம்ம சுற்றி நம்ம கலக்கி விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா நிழல் பாங்கான இடத்த இருக்கணும். அது வந்து மூடி இருக்கணும், ஆனால் சுவாசி இருக்கணும். ஏன்னா அது மாதிரி ஒரு ப்ரொசீஜர் நம்ம பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம நிறைய முறை பயன்படுத்தியிருக்கோம். இப்போயும் நம்ம வந்து அதை பயன்படுத்துகிறோம். அதை இப்போ எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம் வீடியோக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதுதான் அந்த பாரலு. இது பாரலில் தான் நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி கலந்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பாருங்கள், இந்த மாதிரி கோணி போட்டு சணல் கோணி போட்டு மூடி வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், இதை கலந்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ வந்து இது வந்து மீன் அமிலம் வரைக்கும் பார்த்தீங்களா. இப்போ இந்த மீன் அமிலத்தை போட்டு அதில் நம்ம வந்து கலக்க போகிறோம். இதை கலக்கிட்டு தான் அதை வந்து ஒரு பைப் வச்சுருக்கோம். அந்த பைப்போட செட்டப்பில் நம்ம வந்து விட போகிறோம். இந்த பாருங்கள், மீன் அமிலம் ஊற்றுறேன் பாருங்கள். இதுதான் வந்து மீன் அமிலம், சரிதா. இப்போ இந்த மீன் அமிலத்தை நம்ம அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவேன். நல்லா கலக்கி விட்டுடலாம் அதில். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சியை போட்டு நம்ம வந்து கலக்கி விடணும் நல்லா. ஏன்னா அப்போ தான் வந்து மிக்ஸ் ஆகும், இல்லைனா மிக்ஸ் ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் 48 சுற்று, கிளாக் வைஸ் வந்து ஒரு 48 சுற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணி இப்படியே ஒரு பைப் லைன் போட்டு மெயின் லைன் வந்து நம்ம தண்ணி ஊற்றுற இடத்த வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் வந்து மெயினில் வந்து மோட்ரு போட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோட்ரு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம மோட்ரு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தண்ணி வந்து அங்கே வந்து ஊற்ற ஆரம்பிக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா காவா வழியாக போகும். நம்ம ஆல்ரெடி காவாலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தண்ணி இதை பாருங்கள், இந்த பைப்பு இது இருக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் போய்ட்டு குழா தேவையான அளவு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தண்ணி பாயினா அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் போகிற அளவுக்கு நம்ம வந்து குழாவை வந்து திறக்க போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 1 மணி நேரம் ஓடும். அந்த 1 மணி நேரத்துக்கு தகுந்த மாதிரி நான் திறந்துருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இது பாருங்க, தெரியுதா. இப்போ இது மாதிரி வந்து மிக்ஸ் ஆகிடும். ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா காவா வழியாக போகும். ஓகேவா. இந்த காவா தண்ணி எப்படி போகுதுன்னா இந்த வழியாக போவோம். போயிட்டு கரெக்டாக நம்ம இப்போ பூங்காருக்கு போக போகுது. பூங்காருக்கு போனதுக்கப்புறம் நம்ம வந்து மைசூர் மல்லிகை வந்து இது வந்து பாருங்கள் ஆர்கானிக் விவசாயம் தான். நம்ம ஒற்றை நாட்டு நடவு முறையில் தான் வந்து பயிர் பண்ணியிருக்கோம், வரிசை நடுவில், தெரியுதா. இந்த மாதிரி இப்போ இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு விடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காவா வழியாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். தண்ணியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா கலைங்களாக வருது, பார்த்திங்கன்னா எல்லாம் தெளிவாக போகும். இப்போ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பூங்காருக்கு போகுது. பூங்காரில் அப்படியே தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுனா அது வந்து போயிட்டு வயலில் வந்து பாஞ்சிரும். இந்த பாருங்கள், நம்ம ஊரை சுற்றி பாருங்கள். நம்ம ஊரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பசுமையாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஊர் வந்து விவசாயத்துக்கு பேர் போன ஊர். நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் பயங்கரம் பச்சை பசேல் தான் இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல் மட்டும் ட்ரெடிஷ்னல் ரைஸு, நம்ம மட்டும் வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து வரிசை நடு தான் நட்டுருப்போம். எல்லாமே வேறு மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கெமிக்கல் விவசாயம் பண்ணுறதுல அவ்வளோவா உடன்பாடு இல்லை. ஆனால் பண்ணாமல் இல்லை, பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வரேன். இந்த பாருங்கள், இது வந்து பூங்கார்.
இப்போ இதுக்கு தான் வந்து நம்ம ஆல்ரெடி இதை பாருங்கள், இதை ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, சாணம் இதெல்லாம் தான் விட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா களைகளை வந்து அழகாக வந்து கட்டுப்படுத்துது. போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அமிக்கிடும். நம்ம வந்து களையே வந்து முளைக்காது, அந்தளவுக்கு வந்து கட்டுப்படுத்தும். இப்போ வந்து நம்ம 2 நாளாக காய விட்டு வச்சுருந்தோம் சும்மா லைட்டாக. ஆல்ரெடி மீன் அமிலமும் கற்பூர கரைசலும் வந்து நான் அடிச்சுட்டு இப்போ காய விட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து விடுறோம். இது வந்து பூங்காறு. இது வந்து நம்ம வந்து இயற்கையாக பண்ணுறோம், அதுதான் எங்கள் மெயின் மேட்ரு. பாருங்கள், உங்களுக்கே எப்படி க்ளீனாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், தண்ணி வந்து இது கூட வந்து அது எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்து பாஞ்சிடும். கொஞ்சம் காவா சரியில்லாதனா நான் கொஞ்சம் இப்போ வந்து காவாவை கொஞ்சம் சரி பண்ணி விட்டேன் இப்போது. அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கலங்களாக வருது. அழகாக வந்து பார்த்திங்கன்னா அது அழகாக வந்து இதில் வந்து பாஞ்சிடும். பாஞ்சிட்டா வந்து உங்களுக்கு சூப்பராக ஆகிடும். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாரில் வந்து நம்ம வந்து கலக்கி விட்டுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம் விடுவோம். இப்போ வந்து அமுத கரைசல் விட்டுருக்கேன். இதில் வந்து நல்லா புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு வந்து நம்ம போட்டதுனால பார்த்திங்கன்னா பயிர் வந்து கொஞ்சம் நல்லா செழுமையாக வரும். அந்தளவுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இங்கே ஆல்ரெடி ஒரு கொட்டா ஒன்று போட்டு வச்சுருந்தேன், அது மழையில் வந்து விழுந்துச்சு. இருந்தால் நம்ம மரத்து நிழல்லே போட்டு எல்லாமே நம்ம வந்து பக்காவாக பண்ணியிருக்கோம். இப்போ அதை பாருங்கள், அது மண் பக்காவாக பாஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கே நல்லா தெரியும். அதை பாருங்கள், நல்லா வந்து க்ளீனாக வந்து பாஞ்சு அந்த தண்ணியை எப்படி கலங்களாக போகுது பாருங்கள். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து கெமிக்கலே இல்லாத அழகாக பண்ணுறோம். நம்ம வந்து கெமிக்கல் இல்லாமல் அது வந்து சூப்பராக வரும். பயிரும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சாப்பிடக்கூடிய அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து விரும்பி நம்மக்கிட்ட வாங்கினாங்க. என்னென்னா கொஞ்சம் வந்து நம்ம மார்க்கெட்டிங்கில் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இன்னுமே கொஞ்சம் நிறைய பேர் வந்து விரும்பி வாங்கினா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் என்னோடய கோரிக்கை. இயற்கையான உணவை சாப்பிட்றதுல நல்லா ஜாலியாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் சில பேர் வந்து கொஞ்சம் காசு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா அதுக்காக வந்து நாங்கள் நிறைய மெனக்கடுறோம். அதுதான் இங்கே மெயின் மேட்ரு. நிறைய கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எக்கச்சக்கமான விஷயத்துக்கு நான் வந்து அதை மெனக்கடுறோம். நிறைய உழைப்புலாம் அதில் போடுறோம். அதனால் வந்து உங்களுக்கு நம்ம அந்த கால்குலேட் பண்ணி தான் அந்த நம்ம ப்ரைஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து பூங்காறு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து மிக முக்கியமான அரிசின்னு வந்து ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. என்னென்னா மாதவிடாய், இந்த மாதிரி ரத்தப்போக்கு, வயிற்று வலி, குழந்தையின்மை, இந்த மாதிரி சுகரு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூங்காறு வந்து நல்லா இருக்குது, தொடர்ந்து சாப்பிட்ணும். கொஞ்சம் ஒரு 3 மாதம் இல்லை 2 மாதம் சாப்பிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து க்யூர் ஆகுது, 90% வந்து க்யூர் ஆகுதுன்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சியாளர் வந்து சொல்கிறாங்க. அதுக்காக மெயினாக வந்து நம்ம இந்த பூங்காரை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். இந்த முறை எப்படியா நட்டே ஆகும்னு சொல்லிட்டு ஒற்றை நாட்டு நடவு முறையில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 சென்ட் வந்து நான் நட்டிருக்கேன். 25 சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ விதை வந்து நான் பயன்படுத்தியிருக்கிறேன். ஆல்ரெடி இது வந்து நான் பயன்படுத்தணும்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 10 கிலோ விதையாவது நான் பயன்படுத்தணும். 25 சென்ட்டுக்கு 10 கிலோ அப்படின்னு கணக்கு பண்ணால் ஏக்கருக்கு 40 கிலோ விதை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ விதையில் வந்து நம்ம பயன்படுத்தி பூங்காரை வந்து நட்டுருக்கிறேன். இந்த பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நான் வந்து வயலில் தான் இருக்கிறேன், தெரியுதா? நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். நல்லா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பயிரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தனியாக தெரியும். கெமிக்கல் போட்ட பயிருக்கும் இயற்கை விவசாயம் பண்ணுற பயிருக்கும் தனியாக தெரியும். நல்லாவே இருக்கும். பயிர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் சில இடர்பாடுகள்லாம் இருக்குது. என்னென்னா கொஞ்சம் மார்க்கெட்டிங்கில் தான் பிரச்சனை. இப்போ அது மட்டும் கொஞ்சம் நல்லா வந்ததுன்னா எங்களுக்கு இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கும். இன்றைக்குமே வந்து நம்மளை வந்து நம்ம நபார்டு வங்கின்னு சொல்லிட்டு இல்லீட்டில் இருக்குது, அங்கே வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து சம்பா பட்டத்துக்கு வந்து நீங்கள் நடுவு நட்டிங்கன்னா நம்மக்கிட்ட விதை இருக்குது, வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை நீங்கள் நடுவு வந்து பண்ணுறீங்களா, இயற்கை விவசாயம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம், நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, நம்மக்கிட்ட வந்து 20 வெரைட்டியாக இருக்குது, நீங்கள் உங்களுக்கு எது தேவைப்படுதோ வாங்கின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சீரக சம்பாவும் கருப்பு கவுனி வந்து நட்டோம். அது வந்து நம்ம ஆல்ரெடி சேல்ஸும் பண்ணோம். கருப்பு கவுனி வந்து நம்ம வேளாண்மைத்துறையிலேருந்து வந்து நம்ம இதுவை பார்த்துட்டு ஒரு பேட்டி எடுத்தாங்க. எடுத்துகிட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த முயற்சினால தான் நம்ம வந்து தொடர்ந்து இதை வந்து பண்ணிக்கிட்டு வரேன். இந்த பாருங்க, இதுதான் பூங்கார். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நாங்கள் வந்து விமலா சுரேஷ் அக்ரி எங்கள் சேனல் நேமு. இயற்கை விவசாயத்தினோட மோகம் எனக்கு வந்து அதிகமாக இருந்ததுனால நம்ம வந்து இதை தொடர்ந்து பண்ணணும், விடக்கூடாதுங்கிறத ஒரு கடுமையான ஒரு முயற்சியை நான் பண்ணிட்டு வரேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் விவசாயம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா
அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் போடுவேன். நம்ம என்னென்னலாம் வந்து நம்ம இடுபொருள்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணீங்க நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய்.